மக்களை திரட்டி கொண்டு வந்து கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கான். இவர் இங்க உட்காந்துக்கிட்டு நான் அந்த பயணத்துல பங்கேற்க மாட்டேன்னா அப்புறம் என்ன? அப்போ மக்களை மீட்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லையா? கட்சியினுடைய தலைவராக ஏத்துக்க முடியும்? ஒரு தொண்டனா இருக்க கூட தகுதி இல்லைன்னு தன்னைத்தானே வெளிப்படுத்திக்கிட்டவர் எப்படி ஒரு தலைவனாக முடியும்? நீங்க அதிமுகவினுடைய பிரச்சனைகளை தலையிட மாட்டேன்னு அமித்ஷா சொல்றாரு. ஆனா அவன் அமித்ஷா கிட்ட போய் ஒற்றுமைப்படுத்த சொன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் அதிமுக இருக்க முடியுமா? நீ போய் அமித்ஷா கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்படி சொல்லி இருந்தாருன்னா அதுவே கட்சி மீறல் தானே, கட்சியினுடைய நடவடிக்கை மீறல். நீ வந்து உன் மாவட்டத்தில் இருக்கவங்க வெளியேற்றினவங்க ஒருங்கினே நீ பிரச்சனையே அதுதானே. இன்னும் சொல்ல போனா இவருடைய செயல்திறன் என்ன? அவங்க எல்லாம் சரியா செய்ய மாட்டாங்க, இவர் தான் சரியா செய்வார்னு சொன்னா அவங்க கூப்பிட்டு இருந்தாங்க. ஏன் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் பயணம் போறாரு. இப்ப நான் பைலட்டா போயிட்டு இருக்காங்க. 18 பேர் வாழ்க்கையை அடிச்சு 18 எம்எல்ஏ இருந்தோம் நடு ரோட்ல விட்டவர் டிடிவி தினகரன். இன்னைக்கு செங்கோட்டையும் அதை நம்பி போறாருன்னா அவரு யாருடைய பதட்டம்? ரகசியமா சந்திக்கிற அளவுக்கு அமித்ஷா அவர்கள் ஒரு நிலை எடுத்திருப்பாங்கன்னு நாங்க இவருக்கு கட்சி அழிஞ்சாலும் பரவாயில்ல, சசிகலா காலடியில உட்கார்ந்து இருக்கணும்னு பாக்குறாரு. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ஆவடிக்குமார் நிகழ்வு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். நாளை மீண்டும் திரு அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கான பயண திட்டம் தொடங்கியிருக்கிறார் திரு எடப்பாடி அவர்கள். இந்த பயணம் திட்டத்துடைய உண்மையான நோக்கம் என்ன சார் புரிஞ்சுக்கலாம்? நீங்க நல்ல பதட்டமான சூழ்நிலையில நல்ல கேள்விங்க. யாருக்கு பதட்டன்றது கேள்வி இருக்கு. நாட்டில் எல்லாரும் பதட்டமா இருக்கிறாங்கன்னா அதுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க காரணம் இல்லை, ஆட்சியாளர்கள் தான் காரணம். செங்கோட்டையின் மூலமாக திரு எடப்பாடிக்கு ஒரு பதட்டம், அதனால அவர் போறாருன்ற மாதிரி. பன்னீர்செல்வம் தர முடியாத பதட்டத்தை, சசிகலா தர முடியாத பதட்டத்தை, டிடிவி தினகரன் தர முடியாத பதட்டத்தை செங்கோட்டையன் தருவாருன்னு நீங்க சொல்றதுல இருந்து நீங்க பதட்டத்துல இருக்கீங்க. புரிஞ்சுக்கலாம் இல்லையா? திரு பன்னீர்செல்வமும் சசிகலாவும் தினகரன் அவர்களும் ஒரு பெரிய பதட்டத்தை கொடுத்திருக்காங்க இல்லையா கடந்த காலங்களில் திரு எடப்பாடி அவர்களுக்கு? இல்லைங்க, பின்ன ஏன் கொடுக்கலையா? இவர் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளூர் நீதிமன்றத்திலேருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இந்த பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இல்லைன்னு வழக்கு தொடுத்தாரு. எவ்வளோ இது பண்ணாரு. ஒரு பொதுக்குழுவை நடத்த விடாமல் போலீஸினுடைய ஆணையாளர்கிட்ட போய் மனு கொடுத்தாரு. சரி, திமுக ஆட்சி தனக்கு துணையா இருக்குன்றதுனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழகத்தை லூட் பண்ணிட்டு அதை சீல் வச்சாரு. அப்பெல்லாம் ஏற்படாத பதட்டம் இப்போ என்ன வரும்? ரெண்டாவது டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்படுத்தின அந்த பிரமிப்பு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. 18 பேர் வாழ்க்கையை அடிச்சு 18 எம்எல்ஏ இருந்தோம் நடு ரோட்ல விட்டவர் டிடிவி தினகரன். அந்த 18 பேர் அவரை நம்பி போன யாரும் இது வரைக்கும் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. இன்னைக்கு செங்கோட்டையும் அதை நம்பி போறாருன்னா அவரு யாருடைய பதட்டமா இருக்கும்? அதனால அதிமுக தொண்டருக்கோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கோ எந்த பதட்டமும் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி அமித்ஷாவை பார்க்கணும்னு நோக்கத்தோடு அவர் போகல. அவர் குடியரசு துணைத் தலைவர் ஒரு தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதுவும் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர். தமிழ்நாட்டுக்கு பெருமை தரக்கூடிய ஒரு தமிழ் மகன் இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவராக வந்திருக்கிறாரு. அவர் ஏற்கனவே வெங்கட்ராமனை போல ஒரு தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டு மாநில எல்லைக்குள் பிறந்த ஒருத்தர். அதனால ரெண்டாவது முறையா அந்த வாய்ப்பு தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கு. அவர் குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றிருக்கிறது ஒவ்வொரு தமிழரும் பெருமைப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. ஒரு அரசியல், இந்திய அரசியல்ல இது போன்ற சம்பவங்கள் எப்பொழுதுதான் நிகழும். அவர் தொடர்ந்து ஜனாதிபதி ஆகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. அதனால அவரை பெருமைப்படுத்துற இவ்வளவு பெரிய சிறப்பான இடத்துக்கு போனவர் அங்க போய் வாழ்றது தான் முறையா இருக்கின்றதுக்காக போறாரு. டெல்லி பயணம் அது அபிஷியலா நம்மளால உள்வாங்க முடியுது. ஆனா நான் எடுத்த உடனே எதனால அமித்ஷாவை பார்க்க போகிறார் நான் ஏன் தொடங்கினேன் நான் புரிஞ்சுக்கிறேன், புரிதலுக்காக சொல்றேன். அப்படிதான் இப்ப ஊடகங்கள் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க, தொடங்கிட்டாங்க. அமித்ஷாவை சந்திப்பதற்கான பயணமாக இது முடிய போகுது அப்படின்னு. ஏன்னா செங்கோட்டையன் சந்திக்கிறாரு,
சில நாட்கள்ல மீண்டும் டெல்லிக்கு போகிறாங்க. செங்கோட்டையன் சந்திச்சாரான்றதே இன்னும் வினாக்குறியா இருக்கு. சந்திச்சுட்டேன் இல்ல, அது அது உண்மையா இருக்கலாம். ஆனா இதுவரைக்கும் டெல்லியில இருக்கிற மத்திய பாரதிய ஜனதா கட்சி தலைமையோ அல்லது மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர்களுடைய அலுவலகத்தில் இருந்தோ இதை மறுக்கலன்னு இல்ல, மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா வெளிப்படுத்தல. அதை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு எந்த தகவலும் வரல, அவர் சந்தித்ததுக்கான தகவல் எங்ககிட்ட இல்லைன்னு அவங்க வெளிப்படையா சொல்லிட்டாங்க. அது எல்லாருமே தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் உட்பட எல்லாம் சொல்லிட்டாங்க. அது இல்ல, செங்கோட்டையன் பொய் சொல்லிட்டாரா சரியா சொன்னாரான்ற ஆராய்ச்சி எனக்கு தேவையில்லாது. அது செங்கோட்டையனை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்குமே தவிர எனக்கு எந்த அவசியமும் அதுல இல்லை. ரெண்டாவது, இதை ரகசியமா சந்திக்கிற அளவுக்கு அமித்ஷா அவர்கள் ஒரு நிலை எடுத்திருப்பாங்கன்னு நாங்க நம்பல. அதனால இந்த ஆராய்ச்சி எங்களுக்கு தேவையில்லை. உங்களோட நம்பிக்கை வலிமையா இருக்கணும் சார். இந்த வலிமை இல்லைங்க. இது வரைக்கும் இந்தியாவிலேயே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பிறகு ஒரு பாதுகாப்பான ஒரு நிலையில இருக்கிற இது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். அவரை இப்போ ஒருத்தர் நினைச்ச நேரத்தில் போய் பார்த்துட்டு வெளியே தெரியாம வர முடியும்னா அது நம்பக்கூடியதா இல்லை. அது ஜனநாயகத்தின் அது பலர் சொல்றாங்க 11 மணி வரைக்கும் அவர் அலுவலக வீட்டுக்கே வரலன்னுலாம் சொல்றாங்க. அது எங்களுக்கு தேவையில்லைன்ற. நான் என்ன சொல்றேன், அவர் சந்திச்சிருந்தாலும் மகிழ்ச்சி, சந்திக்கலன்னாலும் மகிழ்ச்சி. ஆனா அதுக்கு முன்னால அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனையோ 2.5 கோடி உறுப்பினர் அவர் ஒருத்தர். அதனால அவர் யாரை போய் பார்த்தாரு, எதுக்கு பார்த்தாரு, அவரு உலகத்திலேயே இல்லாத ஒன்றை செய்யற மனநிலையில் அவர் இருந்தார். ஏன்னா அவர் என்ன சொன்னாரு, ஹரித்வாருக்கு போய் ராமரை பார்க்க போறேன்னாரு. அதுல இருந்து சொன்னாரு. அப்போ ஹரித்வார் கோயில் எங்க இருக்கு, ராமர் கோயில் எங்க இருக்கு? ஹரித்வார்ல இருக்கா? ஹரித்வார்ல சிவன் கோயில் இருக்கு. சின்ன 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 ராமர் சுற்றி பகுதிகள். அது அந்த சின்ன சின்ன ராமர், அதை விட பெரிய ராமர் தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. அதனால அவர் சொல்றது நீங்க இத ஹரித்வார்ல போய் ராமரை பாக்குறேன்னு சொன்னதையே நம்பின தமிழ்நாடு ஊடகங்கள். இல்ல, கமா போட மறந்துட்டுமோ, ஹரித்வார் இல்லைங்க, ராமர் இல்லைங்க. அதனால ஹரித்வார்ல ராமர் இருக்கிறது உண்மை போல அமித்ஷா அவர்கள் போல ஒருத்தர் அங்க டெல்லியில இருந்திருப்பாங்களோ என்னவோ. அதனால அவர் என்ன யாரை பார்த்தாரு, எது பார்த்தாரு, எதுக்கு பார்த்தாருன்றதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அவரால் அதிமுகவில் எந்த ஒரு சலனத்தையும் ஏற்படுத்த முடியாது. அது நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழருக்கு எதிராக யார் எந்த நிலைப்பாடை எடுத்தாலும் அவர்கள் அதிமுக தொண்டர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள். அந்த நிலைதான் இன்னைக்கு செங்கோட்டையனுக்கு ஏற்பட்டிருக்கு. இல்ல, திரு செங்கோட்டையன் அவர்களை பொறுப்புல இருந்து விளக்குறது புரிஞ்சுக்க முடியுது சார். எதனால அந்த நடவடிக்கை எடுத்தாங்கன்ற கேள்வியும் இருக்கு. ஆனா இன்னும் உறுப்பினரா தொடர்ந்துட்டு இருக்காரு. எதனால அந்த செக் பாயிண்டை மட்டும் வச்சிருக்கீங்க, என்ன காரணம்? ஆமா, அவர் ஒரு மாவட்ட செயலாளராக இருந்து அங்க இருக்கிற கிளைக்கழகங்கள்ல ஒன்றிய நகரங்க அமைப்புகளை கூட்டுறாரு. அவர் அவருடைய கடமை என்ன? ஒரு மாவட்ட செயலாளர் பொதுச் செயலாளருடைய பயணத்தை திட்டமிட்டு அதை நடத்தணும். அவர் நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்ல கட்சி வேலையை நான் செய்ய மாட்டேன்னு ஒரு மாவட்ட செயலாளர் சொன்னா அவரை பதவியில் வச்சுட்டு இருப்பாங்களா? கட்சியை ஒருங்கிணைக்கணுன்றது நல்ல அவர் முதல்ல அவர் கடமையை செய்யணும். ஒரு மாவட்ட செயலாளருக்குரிய கடமையை அவர் செய்யவில்லை, செய்ய விருப்பமில்லைன்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு அவர் எப்படி அதற்காக தான் நீக்கப்பட்டார். அதுதான் காரணம் இல்லை, அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம்னு என்னுடைய யூகம். அதனால இருங்க, நான் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர். என்னை கட்சி ஒரு இதை பிரஸ் மீட்டுக்கு அனுப்புது, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா அப்புறம் அந்த பதவியில என்ன இது எப்படி வச்சிருப்பாங்க? நிச்சயமா. ஆமா, தகுதி இல்லாத நபராயிரும். தகுதி இல்லாதல்ல, விருப்பம் இல்லாத நபர். தகுதி இல்லைன்னு நான் சொல்ல வரல. இப்ப கூட செங்கோட்டையன் தகுதி இல்லைன்னு நான் சொல்லல, விருப்பம் இல்லை, அவருக்கு நேரம் இல்லை. அந்த நிலையில ஒரு பொதுச் செயலாளரோட நான் பயணம் பண்ண மாட்டேன், அவர் கூட நான் அவர் வர நிகழ்ச்சியை நான் மாவட்டத்தை ஒருங்கிணைக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்ட பிறகு எங்களுடைய பயணம் இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 152 தொகுதிகளை முடிச்சிட்டாரு. இவ்வளவு தூரம் எல்லாம் செஞ்சிட்டு இருக்க சொல்ல இவர் மாவட்டத்தில் அடுத்து பயணம் வர சொல்ல இவர் நான் செய்ய மாட்டேன்னா அதுக்காக ஒரு மாவட்ட செயலாளர் மீறிக்கிட்ட கட்சி சட்டத்திட்டப்படி ஒரு பணியை செய்யக்கூடாது. அதுக்காக அவங்க மாவட்ட செயலாளர் மாத்திட்டு சரியான கட்சியினுடைய நடவடிக்கைகள் எந்த தேக்கமும் இல்லாமல் கொண்டு போனாங்க. குறைந்தபட்சம்
திரு எடப்பாடியார் அவர்கள் திரு செங்கோட்டையனை அழைத்து பேசியிருக்கலாம்ல சார்? ஏன்னா அதிமுகவிலிருந்து போனவர்களை தான் திருப்பி இணைக்கணும்ன்றாரு. அவரோட நோக்கமும் சார், அவருக்கும் நல்ல நோக்கம் இருக்கு. சரி, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நல்ல நோக்கம் இருக்கு. இல்ல, நீங்க சொன்ன ஆலோசனைக்கு நன்றி. ஆனா அழைத்து பேச வேண்டிய தேவையோ அவசியம் இல்ல. திமுக வீழ்த்தணும்ல சார், அதுக்கு இந்த பலம் வேண்டுமே. எங்க திமுக வீழ்த்தணும்ன்ற எண்ணம் அந்த எடப்பாடியார் அவர்களுக்கு இருப்பதை போலவே ஒவ்வொரு தொண்டருக்கும் இருக்கணும், செங்கோட்டையனும் இருக்கணும். அதனால 2வது அவர் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரா இல்லையா? அழைச்சுதானே பேசினாரு. பொதுச் செயலாளர் பயணத்தில் இருக்கிறாரு. அவர் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 18 மணி நேரம் கட்சி பணி ஆற்றிட்டு இருக்காரு, பொதுமக்களுக்காக சந்திச்சிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல இவர் இங்க உட்காந்துக்கிட்டு அறிக்கை கொடுத்து அதை திசை திருப்பிட்டு திமுகவுக்கு கைக்கூலியா மாறுற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கினார். இல்ல, திமுகவுக்கு கைக்கூலியாக மாறுகிற மாதிரி எதுவுமே நடக்கல. ஏங்க திமுக அபாண்டமான பொய்யாயிடுமே சார். இதுதான் அதிமுக செங்கோட்டையன். நான் சொல்றது கேளுங்க. அதிமுக இருக்கவங்க எல்லாம் அதிமுகவுக்காக உழைக்கிறாங்கன்னு எடுத்துக்க முடியாது. அவங்க செயல் தான் அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லணும். சார், இன்னும் பலர் இருக்காங்க, நீங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. எங்க சுயநலவாதிகள், அவங்க தன்னை பற்றி மட்டுமே சிந்திப்பவர்கள், கட்சியை பற்றி கவலைப்படாதவங்க எது ஒண்ணா செய்வாங்க. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அவர் யார் எந்த நேரத்தில் அந்த சுயநலவாதியா மாறுவாங்கிறது யாரும் சொல்ல முடியாது. அரசியல்ல எப்ப வேணா நடக்கும். செங்கோட்டையன் சார் தனக்கு ஒரு பொறுப்பு வேண்டும், தனக்கு ஒரு பொது செயலாளர் பொறுப்பு வேண்டும் எங்கேயுமே கேட்கல. அவர் என்ன கேட்கிறாரு? எனக்கு எதுவும் அவர் தகுதிக்கு அதை கேட்க முடியாதுங்க. நான் உடைச்ச உடைப்புக்கு கூடுதலான பலனை அவர் அனுபவிச்சுட்டாரு. இன்னைக்கு அவர் என்ன உடைச்சாரோ அதை விட அதிகமா உடைச்சு அவரால் ஈரோடு மாவட்டத்தில் அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்கள் அதிகம். வெளியேற்றியவர் செங்கோட்டையன். இது புரட்சி தலைவர் அம்மாவே சொன்னாங்க. 2010ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் தலைமை கழகத்தில் நடைபெற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயற்குழுவில் புரட்சி தலைவி அம்மாவே சொன்னாங்க. செங்கோட்டையனை உட்கார வச்சுட்டே சொன்னாங்க. அப்போதான் முத்துசாமி கட்சியை விட்டு திமுகவுக்கு போறாரு. அந்த போற மனநிலையில் இருக்கிறாரு. அவர் ஈரோட்டில் இருந்துட்டு ஒரு கடித செய்தி வருது. அப்போ ஊடகங்கள்ல ஒரு திமுகவுக்கு போகிறாருன்னு ஒரு செய்தி வருது. அதுக்கு முன்னால நாமக்கல்ல பொதுக்கூட்டம், நானும் இவர் முத்துசாமியும் கலந்துக்கிறோம். அந்த கூட்டம் முடிஞ்சவுடனே அவர் என்கிட்ட என்னுடைய பல்ஸ் பார்த்தாரு. அப்போ அவர் சொல்றாரு, தேர்தலில் எப்படி சரியா இருக்கும் அப்படின்னாரு. அப்போ திமுக ஆட்சி, கருணாநிதி முதலமைச்சர். அப்போ அரிசி 1 ரூபாய்க்கு அரிசி போட்டாங்க. 1 ரூபாய்க்கு அரிசி 20 கிலோ போட்டாங்க. அப்போ அந்த திட்டங்கள்லாம் வச்சுட்டு அவர் என்கிட்ட அந்த கூட்டம் முடிச்சுட்டு கலெக்டிவ் கொடுத்தது அப்போதான் அவர் பேசிட்டு இருக்கோம். அப்போ சொல்றாரு, இந்த திட்டங்கள்லாம் பொதுமக்கள் கிட்ட போய் சேர்ந்துருச்சு. நம்ம எதை சொல்லி வாக்கு கேட்க முடியும்? இது ஒன்றும் சரியா இல்லை, சரியா வராது. முத்துசாமி சரி அதிமுக இருக்காரு. அந்த கூட்டத்துல நானும் அவர் அந்த கூட்டத்துல கலந்துக்கிறோம். அந்த கூட்டத்துல அவர் சொன்னாரு. அப்போ நான் சொன்னேன், நீங்க இத எப்படி நீங்க கணிக்கிறீங்க? இல்ல, நிலைமை சரியில்லை அப்படின்னாரு. சரியில்லைன்னு நீங்க சொல்லாதீங்க. இந்த வாங்கினவங்க விட வாங்காதவங்க அதிகம். இந்த ஆட்சியில் இவங்க கொண்டு வந்த திட்டங்களால் பலன் அடைந்தவர்களை பலன் அடையாதவர்கள் அதிகம். எப்பவுமே வாங்கினவன் நினச்சி பார்க்க மாட்டான், சும்மாவா கொடுத்தான்ட்டு போயிடுவான். ஆனால் வாங்காதவன் வரட்ட நான் வச்சுக்கிறேன்னு காத்துக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி காத்துக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அதை மட்டுமே அந்த திட்டம் அவங்க முறையாக செயல்படுத்தலை. அந்த திட்டத்தினுடைய குளறுபடிகள் அவங்களுக்கு எதிராக திரும்பும். தரமான அரசியலின் குற்றச்சாட்டு எல்லாம் அதுதான் அப்போ நடந்த சம்பவங்கள் சரியா நினைவில்லை. அதையெல்லாம் அவர் சொன்னதுக்கு நான் சாப்பிட முடியலன்னு சொல்லி, அதே மாதிரி இந்த டிவி பிரச்சனை அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் வச்சுட்டு அவர் சொன்னாரு. அதுக்கு நான் பதில் சொன்னேன். சொன்ன உடனே சரி உங்ககிட்ட அப்போ எனக்கு உண்மையில அவர் திமுகவுக்கு போற மனநிலையில் கேட்கிறாருன்னு தெரியாது, நிஜமா தெரியாது. நானும் யதார்த்தமா பேசினேன். அவர் அதுக்கு பிறகுதான் என்ன பல்ஸ் பிடிச்சி பார்த்துருக்காரு அப்படின்னு நடிச்சுக்கிட்டேன். சரி, அந்த மாதிரி மனநிலையில இருந்தவர். அதுக்கு பிறகு அந்த 6ஆம் மாத செயற்குழுக்கு முன்னால் அவர் திமுகவில் சேர போறார்ன்ற செய்தி தொலைக்காட்சியில் வந்துட்டு இருந்தது. அப்புறம் அம்மா அவரை நீங்கள் எங்கே இருக்கீங்க ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க வாங்கன்னு சொன்னாங்க. கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே அவர் என்ன சொன்னார், நான் ஈரோட்டில் இருக்கேன், அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல இங்கே வாங்க அப்படின்னு அம்மா உரிமையோடு சொன்னாங்க. இவர் வரேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் வரல.
அதுக்கு பிறகு கேட்க சொல்ல என்ன சொன்னார், அம்மா உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு தைரியம் கிடையாது, எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு அம்மா சொன்னதுக்கு எனக்கு பேசுகிற அளவுக்கு தைரியம் கிடையாதுன்னு சொன்னார். இதை வந்து அம்மா செயற்குழுல சொன்னாங்க, தைரியம் கிடையாதுன்னு சொன்னார். அப்போது அவர் என்ன சொன்னார், சரி இல்லைன்னா எழுதி கொடுங்கன்னாரு. அப்புறம் எழுதிய ஒரு அப்போது ஒரு அறிக்கை வெளியிட்டார் அவர். அப்பவும் ஈரோட்டில் இருந்தால் வெளியிட்டார். அப்பவும் அம்மா எனக்கு கேட்டதுக்கு ஈரோட்டில் வேண்டாம், நீங்கள் எதுவாக இருந்தாலும் இங்கே வாங்க அப்படின்னாங்க. இவர் வரேன்னாரு. அப்புறம் செயற்குழுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. செயற்குழுக்கு வரல. அப்புறம் செயற்குழு நடக்குது. செயற்குழு நடக்க சொல்ல அப்போது மதுசூதனில் இருந்து இவர் அவர் தான் அவைத்தலைவர். அவர் பொன்னையன், கோகுல இந்திரா எல்லாருமே விமர்சனம் பண்ணுறாங்க. முத்துசாமியோட விமர்சனம் பண்ணி கடுமையாக பேசுகிறாங்க. பேசுனதுக்கு பிறகு அம்மா எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்கிறாங்க, முத்துசாமியை பற்றி பேசுகிறத நீங்கள் விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். ஒரு குழந்தை மாதிரி. இந்த செயற்குழுவில் ஏற்கனவே ஒரு செயற்குழு நடக்க சொல்லி அவர் அப்படி தான் இங்கேருந்து போனார். அதனால் அவர் சில நேரங்களில் என்ன முடிவு பண்ணுறதுன்னு தெரியாத தடுமாறுவார். அதனால் அவரை பற்றி எனக்கு தெரியும், அவரை வந்து நான் பார்த்துக்கிறேன், அவரை பற்றி நீங்கள் பேச வேண்டாம். இது செயற்குழுல சொன்னாங்க. சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, அவர் வந்து என்னுடைய தலைமை பிடிக்காமையோ என்ன பிடிக்காமையோ கட்சி விட்டு போகல. அந்த மாவட்டத்தில் பிரச்சனை, அந்த மாவட்டத்தில் அவருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற பிரச்சனையினால இது போன்ற குழப்பம் வருது, அதை நான் பேசி தீர்த்துக்கிறேன். அப்போ வந்து அப்போதான் இவர் செங்கோட்டையனை பார்த்து சொன்னாங்க, இது வந்து கட்சியில் வந்து நான் ஒவ்வொருத்தையும் இழுத்து சேர்த்து வச்சு என்னுடைய தலைமை ஏற்காத பன்னீர்செல்வம் என் கட்சியில் பக்கத்தில் வச்சுருக்கார். எத்தனையோ பேர் அமைச்சர்களாக இருக்கவங்க என்னை கடுமையாக விமர்சனம் பண்ணவங்க, திமுகவை விட கடுமையாக விமர்சனங்கள்லாம் இப்போ என் கூட வச்சுருக்கேன். நான் எதுக்கு வச்சுருக்கேன்னா, இந்த கட்சியில் எல்லாரும் இருக்கணுன்றதுக்காக, இந்த கட்சியில் எல்லாரும் வேலை செய்யணும், இவங்க எல்லாம் வந்து இந்த கட்சியை நம்பி வந்தவங்கன்னு சொல்லி வச்சுருக்கேன். அப்படி இருக்க சொல்ல, ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நாம் இருந்தால் போதும் அவங்கெல்லாம் வெளியேறணும்னு சொல்லி எல்லாரும் வெளியேற்றீங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இது வரைக்கும் கட்சியை விட்டு போன அத்தனை பேரும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையினால தான் போகிறாங்க. நான் ஒவ்வொருத்தரையும் சேர்த்து பிடிச்சின்னு இருக்கேன். அதனால் முத்துசாமி பிரச்சனை, அந்த மாவட்ட பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்னாங்க. அதை நேரடியாக சொல்லணும்னா செங்கோட்டையனுடைய பிரச்சனை அப்படின்னு தான் சொன்னாங்க. அது வந்து எல்லாருக்கும் தெரியும். செயற்குழுல அம்மா சொன்னது, நான் வந்து இன்னும் என் காதில் அது ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. அதனால் இவரால் இவ்வளோ தூரம் சொல்கிறாரு. இது வரைக்கும் செங்கோட்டையினால் முத்துசாமி மட்டும் இல்லை, எத்தனை பேர் கட்சி விட்டு போயிருக்காங்க. தோப்பு வெங்கடாச்சலத்திலிருந்து அந்த மாவட்டத்திலிருந்து போன அத்தனை பேருக்கும் அவங்க வெளியேற்றினது இவர் தானே. இன்னும் கேட்டால் திருவள்ளூர் மனோகரன் ஒன்றிய செயலாளரை தொடர்ந்து தலைவர் காலத்திலிருந்து நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர் இருந்தார். அவர் திமுகவுக்கு போனார். ஏன் போனார்? என்ன சார் பண்ணுறாரு செங்கோட்டை? இவ்வளோ எல்லாத்துக்கும் மேலே இவர் 4 வருஷம் 4.5 வருஷம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். இவருடைய நிழலாக இருந்தவர் சிந்து ரவிச்சந்திரன். சிந்து ரவிச்சந்திரன் ஆட்சி மாறின உடனே திமுகவுக்கு போனார். ஏன் போனார்? அவங்கள போய் எல்லாரும் ஒருங்கிணைக்க வேண்டியது தானே. இவர் அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களாம் நீ வந்து காலி பண்ணிடுவேன், அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டாமா? அதில் வேற யாரும் தலையிடாதுன்னு சொல்லி இன்னைக்கு கூட என்ன, இவர் வந்து தனக்குன்னு ஒரு கோஷ்டி வச்சுக்கிட்டு தான் அதை கட்சியை வந்து இவருக்கு ஆதரவாளர் மட்டுமே இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. இதே சத்யபாமா அவரை எவ்வளவு விமர்சனம் பண்ணியிருக்காங்க, கூடயே இருக்காங்க இப்ப. அதுதான். அதனால இது வந்து அரசியல்ல வந்து இங்க இருக்கிறவங்க அங்க போறது, அங்க இருக்கிறது இங்க வர்றது, அதெல்லாம் நடக்கும். ஆனால் நான் என்ன சொல்றேன், அதை வந்து ஒரு பிரச்சனையாக்கி நீங்க இன்னைக்கு திமுகவே அலறிட்டு இருக்கு. புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய இந்த பயணத்துல மக்களை மீட்போம், தமிழகத்தை காப்போம் அவர் தொடங்கி 50 நாளா அந்த பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. உயிரை பணையம் வச்சு ஒவ்வொரு தொண்டனும் உழைச்சிக்கிட்டு இருக்கான். அவனுடைய சக்திக்கு மீறி மக்களை திரட்டி கொண்டு வந்து கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கான். இவர் இங்க உட்காந்துக்கிட்டு நான் அந்த பயணத்துல பங்கேற்க மாட்டேன்னா அப்புறம் என்ன? அப்போ மக்களை மீட்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லையா? தமிழ்நாட்டை காக்கணுன்ற ஆர்வம் இல்லையா? அந்த பயணத்துல பங்கேற்க மாட்டேன்னு சொல்றதுக்கு என்ன? அப்போ திமுகவை வாழ வைக்கணும்னு விரும்புறாரா? இந்த கேள்வி தொண்டர்கள் மத்தியில் வருமா வராத? அதுக்கப்புறம் அவரை எப்படி கட்சியினுடைய தலைவராக ஏற்றுக்க முடியும்? ஒரு தொண்டனாக இருக்க கூட தகுதி இல்லைன்னு தன்னைத்தானே வெளிப்படுத்திக்கிட்டவர் எப்படி ஒரு தலைவனாக முடியும்? நீங்க அதிமுகவினுடைய பிரச்சனைகளை தலையிட மாட்டேன்னு அமித்ஷா சொல்றாரு. ஆனா அவன் அமித்ஷா கிட்ட போய் ஒற்றுமைப்படுத்த சொன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் அதிமுக இருக்க முடியுமா? நல்ல எண்ணத்தோட சொல்றாரு. நல்ல எண்ணத்துல சொல்றாரோ பொல்லாத எண்ணத்துல சொல்றாரோ? இவர் யார் அதை சொல்றதுக்கு? சொல்ல வேண்டிய இடம் கட்சியினுடைய பொதுக்குழுல சொல்லு, செயற்குழுல சொல்லு, மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சொல்லு.
நீ போய் அமித்ஷா கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்படி சொல்லியிருந்தாருன்னா அதுவே கட்சி மீறல் தானே, கட்சியினுடைய நடவடிக்கை மீறல். அவரே என்ன பெருந்தன்மை, அவங்க கட்சி அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க வந்து செஞ்சுப்பாங்கன்னு சொன்ன ஒருத்தர்கிட்ட நீ போய் எப்படி சொல்ல முடியும்? இல்லை, இந்த 10 நாள் கெடுக்குள்ள முடிவு எடுக்கணும் இல்லையா, அதனால போயிருக்காரு. 10 நாள் கெடுகு வந்து நீ யார் கெடு வைக்கிறது? அதிமுகவில் நீ யார்? நீ வந்து உன் மாவட்டத்தில் இருக்கவங்க வெளியேற்றினவங்கள ஒருங்கினே. இன்னைக்கு பிரச்சனையே அதுதானே. நீங்கள் என்ன சொல்ல போனால் இவருடைய செயல்திறன் என்ன? ஒரு அம்மா போகிற இது வந்து பைலட்டு, இவர் தான் சரியான பைலட்டுன்னு சொல்லி அவரை பைலட்டாக வச்சுக்கிட்டு சசிகலா சொன்னதுனால அம்மா அவங்கெல்லாம் சரியாக செய்ய மாட்டாங்க, இவர் தான் சரியாக செய்வார்னு சொன்னால் அவங்க கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏன் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் பயணம் போறாரு, இப்போ நான் பைலட்டா போயிட்டு இருக்காங்க. இவர் சும்மா சசிகலாவால் உருவாக்கப்பட்ட பிம்பம். அவங்களுக்காக இவர் வந்து எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருந்தாரு. அவங்களுடைய இவர் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார், இவருக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அதனால எப்படியாவது அவங்களுடைய குரலை எதிரொலிக்கிறாரு. இவருக்கு கட்சி அழிஞ்சாலும் பரவாயில்ல, சசிகலா காலடியில் உட்கார்ந்துருக்கணும்னு பார்க்குறாரு. தொடர்ந்து பேசலாம். நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Taste the Daily.